இங்க இந்த திருவொற்றியூர்ல உள்ளவங்க மட்டும்தான் இதை பேசணும். இது ஜப்பான்ல இருந்து வந்து பேசுறது இல்லை. இது திருவொற்றியூர் மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இது திருவொற்றியூர்ல பேச வேற ஊர்காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவங்க பேச தேவையில்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேசப்படுவார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்துல் கரீம் கருத்து கேட்பு கூட்டத்துல எம்எல்ஏ மிரட்டல் விடுத்ததா சொல்லி வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவொற்றியூர்ல பேச வேற ஊர்காரங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவங்க பேச தேவையில்லை. இந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டுமே பேசப்படுவார்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவொற்றியூர் மக்கள் மட்டும்தான் இங்க பேசணும், வேற யாரையும் பேச அனுமதிக்க முடியாது. சித்த மருத்துவர்கிட்டயே எம்எல்ஏ கடிந்து கொண்டதா கூறப்படுது. தாவேக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட கருத்து கேட்பு கூட்டத்துல இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்கத்துக்கான கருத்து கேட்பு கூட்டம் எர்ணாவூர்ல நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல பொதுமக்கள் மற்றும் பல கட்சிகளினுடைய நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பல பேர் இது தொடர்பா கருத்துக்களை தெரிவிச்சதா கூறப்படுது. காசு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அப்படின்றவரு இவரை பேச விடாம தடுத்து நிறுத்தினதா கூறப்படுது. திருவொற்றியூர் மக்கள் மட்டும்தான் கருத்து சொல்லணும், மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு எம்எல்ஏ திட்டவட்டமா தெரிவிச்சதா கூறப்படுது. இதன் காரணமா கருத்து கேட்பு கூட்டத்துல பரபரப்பு நிலை ஏற்பட்டிருந்திருக்கு. தாவேகா நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல விரிவாக்கம் சம்பந்தமா எதிர்ப்புகளை தெரிவிச்சதா கூறப்படக்கூடிய நிலையில தான் இப்படி எம்எல்ஏ யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதால பெரும் சர்ச்சை ஏற்பட்டதா கூறப்படுது. எம்எல்ஏ இப்படி பேசக்கூடிய பரபரப்பு வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.